ஓகே, நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்டை 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிதான் மார்க்கெட் போகும், இந்த மாதிரிதான் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறத நம்மளால 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு கோல்சார ஜாதகங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபர்ஸ்ட் கோல்சார ஜாதகங்கள் அப்படிங்கிறது தேவைப்படும். அடுத்து நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படின்னு தேவைப்படும். ஓகே, கோல்சார ஜாதகம் ஓகே. எதுக்கு சார் பிறப்பு ஜாதகம்? பிறப்பு ஜாதகத்தை வச்சு நான் எதுக்கு சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இறங்கணும்? மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா அது மூலியமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா, அது மூலியமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுய ஜாதகம் அவசியம். ஓகே, நம்ம இப்போ இந்த பங்குச்சந்தை அப்படிங்கக்கூடிய ஒரு ஜோதிட வகுப்புக்குள்ள போறோம். ஓகே, பங்குச்சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அதாவது ஜோதிடத்தை பயன்படுத்தி பங்குச்சந்தை எப்படி எப்படி மாதிரியான எந்தெந்த மாதிரியான ஏற்றங்களை இறக்கங்களை சந்திக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிட கலை தான் வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஜோதிடம். ஸோ பங்குச்சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறது முழுக்க 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 ராசி கட்டம் மற்றும் கிரகங்களின் அடிப்படையாக கொண்டது. சார் அப்ப இந்த நம்ம கோரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் ஒரு அங்கம் தானே, கோரையும் ஒரு ஜோதிடத்தின் அங்கம் தானே. அந்த இதை பயன்படுத்தி நம்மளால பலன் சொல்ல முடியாதா? அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏறுமா இறங்கவா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதா அப்படின்னா அது வந்து சொல்ல முடியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அப்போ ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம அந்த பங்குச்சந்தை ஜோதிடத்துல எது எது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கோரை அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து மிக முக்கியமானது. ஸோ அதை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இரண்டாவது ஒரு விஷயம். ஓகே, ஸோ இரண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்எஸ்சிக்கு ஒரு ஜாதகம் போட்டுறாங்க. என்எஸ்சி என்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டை எடுத்து அதுல ஒரு டைம் எடுத்து ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை உருவாக்கி ஸோ அதுல வந்து சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ஏற்றம் இறக்கங்கள் இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்த அடிப்படையாக கொண்டு ஏற்ற இறக்கங்கள் அடிப்படையாக இருக்கு அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு ஒரு சில ஜாதக நுணுக்கங்கள் அப்படிங்கக்கூடியது இருக்கு. அதுவும் 100% வேலை செய்யவில்லை. ஏன் சார் வேலை செய்ய மாட்டேங்குது? நம்மளால இந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, சோ நம்மளால இந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்மளால என்னத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? நம்மளால எதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா மக்களோட மனநிலையை கணக்கிட முடியும். இதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறது செயல்படுது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல புதனுடைய அமைப்பு. உங்க சுய ஜாதகத்துல புதனோட அமைப்பு நல்ல நிலையில இருக்கணும். ஏன் சார் சுய ஜாதகத்துல புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்துல மனதை வைத்து நீங்க முடிவு எடுக்க போறீங்களா இல்ல உங்கள் திறமையை வைத்து முடிவு எடுக்க போறீங்களா அப்படிங்கிறது இருக்கு. சோ டாடா மோட்டார்ஸோட ஸ்கிரீன் வந்திருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்க எப்படி இறங்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நல்லா இறங்கிட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு வியூ ஆகுதுங்களா? நல்லா ஒரு ஒரு பாத்தீங்கன்னா அப்படி நல்லா கீழே இறங்கிருச்சு. ஒரு லிமிட்டுக்கு மேல இறங்கிட்டு மேலே ஏறிடுச்சு. ஓகே, இந்த மார்க்கெட்டை நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் நமக்கு வந்து மேல வந்து போயிருக்கு. ஸோ ஒரு மைண்டா நம்ம வந்து பிளைண்டா நம்ம இந்த இதுல வந்து நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு கீழே இறங்குற மாதிரியான ஒரு சூழல் தான் காமிக்கும். ஆனா நம்ம வந்து கரெக்டா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்டுடைய மார்க்கெட். புதன் அப்படிங்கக்கூடிய கிரகம் நம்முடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் இருந்ததுன்னா நல்ல பலமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல் ஊற்றி நிற்பாங்க. ஏன் புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கறத நம்ம அவசியமா கொடுத்துருக்கோம் அப்படின்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது 3ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த காலச்சக்கரத்தில் 3வது ராசி அப்படிங்கிறது புதனை அடிப்படையாக கொண்டது. மேலும் பாத்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்தில் இருந்து லாபம் எடுக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு 11ஆம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய 3ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவம் ஒருத்தருக்கு நல்ல ஒரு நிலையில இருக்கு, புதனும் நல்ல நிலையில இருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்துல ஓகே, சோ அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும். முதல் தரம் அப்படிங்கிறது 1, 5, 9. 2ஆம் தரம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10. 3வது தரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2, 4, 6. 4வது தரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8,
8 தான் ஆக்சுவலி, உண்மையாவே சொல்லணும்னா 8 தான். அதுக்கப்புறம் 12 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனா 8 வந்து மிகப்பெரிய பிரச்சனை. 8 கூட வந்து 6 இணையுது அப்படிங்கக்கூடிய 6ஆம் வீட்டு அதிபதி இணைறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ வந்து இது வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி மிக முக்கிய மேஜரான ரோல் பிளே பண்ணுவார். 11 கூட பாதகாதிபதி. ஓகேவா? சோ ஆனா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 11ஆம் அதிபதி பலமா இருக்கணும். அப்போ அவர் வந்து நமக்கு பாதகாதிபதி தானே அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இவர் இது சரலக்னத்துல இருக்கிறாரு. சரலக்னத்துல இருக்கிறவரு 11ஆம் அதிபதியா பாதகாதிபதியா இருக்கிறதுனால இவர் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல பிளே பண்ணணும் அப்படின்னா, பெரிய ப்ராஃபிட்ட நினைச்சிட்டு போனாரு அப்படின்னா கண்டிப்பா தோத்துருவாரு. உதாரணத்திற்கு இவர் 1 லட்சம் ரூபாய் போட்டு 1 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னு அங்க நின்று வேலை செஞ்சாரு அப்படின்னா 100% அந்த 1 லட்சத்தையும் லாஸ் பண்ணுவாரு. புரியுதுங்களா? சோ 11 அப்படிங்கிறது லாபம். லாபத்தை கண்ணில் காட்டி உங்களை ஏமாற்றக்கூடியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரலக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஓகே, சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லாபம் அப்படிங்கறத வைக்க மாட்டாங்க. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பெரிய லாபங்கள் அப்படிங்கறத வைக்க மாட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ROI அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாவே 5% மேல இருக்காது. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அன்னைக்கே வந்து ஒரு 15,000 ரூபாய் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ இந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 15,000 ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் குறைந்த காலகட்டங்கள்ல வேலையை விட்டு போயிருவாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சமா நம்ம வந்து 5% மேல எதிர்பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் இதுல புதன் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கக்கூடியதுல வரலாம். மற்றபடி எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியான நிலையில வெளியில வந்துட்டு வர்றது சிறப்பு. ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி கணிக்கிறது, எப்போ சார் அது வந்து ஏறும் எப்போ சார் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். ஓகே, சோ அதற்கு வந்து நம்ம கோல்சாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையாக கொண்டு போவோம். கோல்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் மற்றும் சூரியனுடைய நிலைகளை அடிப்படையாக கொண்டு கோல்சாரத்துல சந்திரன் மற்றும் சூரியனுடைய சஞ்சார நிலைகளை அடிப்படையாக கொண்டு என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா தின நிகழ்வுகள் மற்றும் வார நிகழ்வுகளை கணிக்க முடியும். பை டுடே செல் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது வார தினச்சந்தையில வாங்கி வாரச்சந்தையில விற்கிறது, டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனும் சூரியனுடைய நிலைகளை அடிப்படையாக வைத்து நாம வந்து கணிக்க முடியும். சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இதே பிடிக்காதுங்க சார், எனது இன்ட்ராடே பிடிக்காதுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் வருடங்கள்ல நான் ட்ரேட் பண்ணுவேன். அதாவது நான் இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவேங்க சார். ஆனா 1 மாசம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சு இல்ல 5 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக்கை நான் வந்து சேல் பண்ணுவேன். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போடுறேன்னா 1 வருஷம் கழிச்சோ இல்ல 2 வருஷம் கழிச்சோ வாட் எவர் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நான் சேல் பண்ணிக்குவேன். ஆனா நான் வந்து லாங் டேர்ம்ல பண்ணுவேன் அப்படின்னா குரு மற்றும் சனியோட நிலைகளை அடிப்படையாக கொண்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண போறதுல மக்களோட மனநிலையை ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வியாழக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ பூரட்டாதி வந்து 12 மணிக்கே வந்துருச்சு. நீங்க வந்து ஜாதக சாப்ட்வேர்ல போட்டு பாருங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1/2 நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரைட்டு, இங்க வாங்க மார்க்கெட்டுக்கு வாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கே பூரட்டாதி வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா 11:30 ஒரு கேண்டில். இது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, பூரட்டாதி நட்சத்திரம் 12 மணிக்கு இங்க வருது. 12 மணிக்கு இங்க வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோல்டு ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்பாட் அப்படின்னா தங்க கட்டி. ஓகே, தங்க கட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. தங்க கட்டியோட விலை எப்படி ஏறுது அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டா ஒரு 12 மணிக்கு வந்து 11:30 மேலேயே வந்து பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து மார்க்கெட் எப்படி பூம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லீனியரான ஒரு மோஷன். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு ஆர்டர் நம்ம இதுல பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது எந்த இடத்துல போய் நிக்குது. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா பங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா
அதனதன் நட்சத்திரங்களுக்கு அடிப்படையாக கொண்டு ஏதோ ஒரு விதத்துல அப்போ டவுனும் நடைபெறும். பாருங்க விசாக நட்சத்திரத்துல பாருங்க 4:30க்கு மேல 18ஆம் தேதி ஓகே எப்படி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ அப்போ வந்து இப்போ குருவோட நட்சத்திரம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ 19ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா 5-6 மணி வரைக்குமே இருக்கிறாரு. ஸோ அது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்சைடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே காமிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ 17:30 வரைக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஒரு பூம் கொடுத்துட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம அடிப்படையாக பார்க்கணும். இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல எந்தெந்த காலங்கள்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எந்தெந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு லாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திற்கு 6-8வது ராசிகள்ல சந்திரன் சஞ்சரிக்கும் கூடிய காலகட்டங்கள்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு 8-12வது ராசிகள்ல நம்ம ராசிக்கு 8-12வது ராசியில சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகாமல் இருப்பது அவசியம். ஸோ அந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா கூட உங்க மார்க்கெட்ல வந்து உங்களுடைய வேல்யூ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க லக்னத்திற்கும் ராசிக்கும் 1-5-9 கிரகங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகலாம். ஸோ ஏன் சந்திரன் அப்படிங்கிறோம்னா அது வந்து நம்ம அந்த மைண்ட் வந்து பிளே பண்ணக்கூடியது. ஓகேவா. சோ மேல ஏறும் நினைப்பீங்க, மேல ஏறாது இறங்கிரும். கீழே போகும்பீங்க, கீழே போகாது மேல ஏறிடும். ஸோ அது வந்து மைண்ட் லெவல்ல நல்லா பிளே பண்ணக்கூடியது. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வெறும் குருவோட நட்சத்திரத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்குது. இப்ப நான் சொன்னது வெறும் 1%. ஸ்டாக் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வெறும் 1%. இது நம்ம வந்து ஜனன ஜாதகத்தோட இணைச்சி இந்த மார்க்கெட் வரையே நம்ம வந்து இணைச்சு நம்ம செயல்படும் போது 100% நம்மளால இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வெற்றி பெற முடியும். ஸோ பங்குச்சந்தை ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல வந்து நம்ம எல்லாருமே பயணிக்கலாம் கூடிய விரைவில். ஓகே, இப்பொழுது வந்து இந்த வகுப்பை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். ஓகே, நன்றி, நல்வாழ்த்துக்கள்.